அன்பினிய வாடிக்கையாளர்களே, குமரி மாவட்டம் ஹலால் குக்கிங் ஆயில் சார்பாக சமையல் எண்ணெய் தொடர்பாக பலவிதமான வீடியோக்களை நம்ம ஏற்கனவே அப்லோடு செஞ்சுருக்கிறோம். அதில் இந்த எண்ணெயினுடைய தரமான எண்ணெய்னா என்ன, தரமற்ற எண்ணெய்னா என்ன, கலப்பட எண்ணெய்னா என்ன, இப்படியெல்லாம் பலவிதமான விளக்கங்களை எல்லாம் நம்ம எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஆனால் நிறையா மக்களுக்கு அது இன்னும் போய் என்ன செய்யலை, சேரலை. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, நம்ம இப்போ கடைக்கு போகிறோம், எந்த எண்ணெய் பார்ப்பதற்கு ரொம்ப பளிச்சுன்னு தெரியுதோ, எது ரொம்ப பியூராக தெரியுதோ அதான் சுத்தமான எண்ணெய். கொஞ்சம் கலராக இருந்துச்சுன்னு வைங்களேன், அது கலப்பட எண்ணெய் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் நிறைய பேர்ட்ட இருக்கிறது. அவங்களுக்கு விளக்கம் சொல்கிறக்காக வேண்டி தான் இப்போ இந்த எண்ணெயை நம்ம உங்களுக்கு காட்டுறோம். இது 30/7/2022 நைட்டு 10 மணிக்கு அரைச்ச எண்ணெய் தான் இது. ஒரே செக்கில் அரைக்கப்பட்ட எண்ணெய். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான். உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது கலராக இருக்கா? இது ஒரு கலராக இருக்குது, இது ஒரு கலராக இருக்குது. இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இது ஒரே கலராக இருக்குது. ஆனால் இது எல்லாமே தேங்காய் எண்ணெய் தான். எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே செக்கில் அரைக்கப்பட்ட எண்ணெய் தான் இது. வித்தியாசம் என்னன்னா, இது நம்ம ஹலால் குக்கிங் ஆயில் சார்பாக போடப்பட்ட சமையல் எண்ணெய். இந்த ரெண்டுமே நம்ம தயாரிக்கக்கூடியது. இந்த ரெண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாடிக்கையாளர் கொண்டு வந்த கொப்பரை தான் இது. ஒரே வாடிக்கையாளர் 2 பையில் போட்டு கொண்டு வந்தார் அந்த கொப்பரையை. அவர் கொண்டு வந்த கொப்பரையினுடைய கலர் பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் மாதிரியே தெரியாது. இது பார்த்தா என்னமோ நல்லெண்ணெய் மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் கலராக இருக்குது, இது வித்தியாசமாக இருக்குது. இப்போ இதில் நல்லெண்ணெய் எது, கெட்ட எண்ணெய் எது, இது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? அப்போ இந்த கலரில் இருக்கிறனால இதெல்லாம் கெட்ட எண்ணெயா? அது என்ன நம்ம புரியணும்னு சொன்னால், நம்ம கொப்பரை இருக்குது பார்த்தீங்களா, தரம் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய கொப்பரை தான். தேங்காவை தான் நம்ம கொப்பரை ஆக்குறோம். இந்த தேங்காவை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அது தரமாக, ஏன்னா கொப்பரையிலையும் பல தரம் இருக்குது, 3 தரம் 4 தரம் இப்படிலாம் நிறையா இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா விலை வித்தியாசமே இருக்கும். அப்போ விலை மலிவு அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம ஏதாவது ஒரு கொப்பரையை வாங்கி கொண்டு வந்து போட்டோம்னா அதனுடைய நிறமெல்லாம் இப்படி மாறிடும். இது வேறு எங்கேயோ விளைந்தது. இந்த கொப்பரை இருக்குது பார்த்தீங்களா, இது அந்த பூமியினுடைய கலர் மாத்திரமில்லை, அவங்க காய வச்சதனுடைய தவறு இதில் இருக்கிறது. அதாவது ஈரத்தில் நினச்சி சில நேரம் மழை வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மழை தண்ணியிலையும் நனைஞ்சு அதுக்கப்புறம் தூக்கி வெயிலில் போட்டு காய வச்சோம்னு சொன்னால் அந்த கொப்பரையினுடைய நிறம் இந்த மாதிரி ஆகி போயிடும். இது அவர் காய போட்டால் தான் இது என்னென்னா சரியான முறையில் காயாத கொப்பரை. இது அரை உரையாக காயும் பார்த்தீங்களா, அந்த கொப்பரை இது நல்லா காய்ஞ்சி ஆனால் மழை தண்ணி நனைஞ்சால் தான் இது. அதனால தான் இந்த கலர் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் தரம் ஒன்று தான், பார்க்குறதுக்கு கலர் வித்தியாசமாக இருக்குது. இது நம்ம இந்த ஈத்தாமொழியிலேருந்து எடுக்கக்கூடிய கொப்பரை தான் இது பார்த்தீங்கன்னா 2 ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அப்போ இந்த வித்தியாசம்லாம் எதுக்கு சொல்ல வரோன்னு பார்த்தா, என்ன தான் நம்ம விளக்கம் சொன்னாலும் பெரும்பாலான மக்களுக்கு அது புரியறதில்ல. புண்ணாக்குலேயும் இந்த வித்தியாசம் தெரியும். இந்த எண்ணெய் கலர் பார்த்தீங்கல்ல, இந்த எண்ணெயினுடைய புண்ணாக்கு தான் இது. நேற்று எடுத்தது இந்த புண்ணாக்கினுடைய கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி நுகர்வோர் கொண்டு வந்த ஒரே வீடு தான் இது. இந்த எண்ணெயினுடைய புண்ணாக்கு இது. இதனுடைய நிறமும் அதனுடைய நிறமும் எப்படி இருக்குன்னு பாருங்க. தெரியுதா இல்லையா உங்களுக்கு வித்தியாசம்? அதனால் இது இதுதான் ஒரிஜினல் எண்ணெய், இது போலி எண்ணெய் அப்படிங்கிற அந்த வார்த்தை, அதே மாதிரி சில பத்திரிகைகளெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்கள, அதையெல்லாம் நீங்கள் படித்து நீங்கள் புரியறதை விட இந்த மாதிரி நுகர்வோர் இப்போ கொண்டு வந்திருக்கிறார்ல, இப்போ இந்த நுகர்வோர் இதை மறுக்க முடியுமா? அவர் தான் கொண்டு வந்தது, ஒரிஜினல்னு சொல்லி கொண்டு வந்தார், ரெண்டுமே ஒரே தரம்னு சொல்லி கொண்டு வந்தார். ஆனால் 2 வித்தியாசமாக இருக்குல்ல, இப்போ அவங்களுக்கு புரியும். விளங்குதுங்களா? அதனால் இந்த எண்ணெய் தொடர்பாக கொஞ்சம் நீங்கள் சிந்தனை, ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய உடல் ஆரோக்கிய சம்மந்தப்பட்டது. அதனால் இதுலேயும் கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யுங்க, கவனம் செலுத்துங்க. நாம் தயாரிக்கக்கூடிய இந்த 1 லிட்டர் பாட்டில் தான் இது. தேங்காய் எண்ணெய், அதே மாதிரி நல்லெண்ணெய், கடலெண்ணெய், மூலிகை எண்ணெய், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், விளம்பரமும் பண்ணியிருக்கிறோம். இந்த மூலிகை எண்ணெய் இது வேற ஒரு ஆளுக்கு போட்டு வச்சுருக்கிறது. நல்லெண்ணெய் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தெரியும் பாருங்கள், இது நல்லெண்ணெய். அவர் கொண்டு வந்து தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. அதனால் அந்த வித்தியாசமெல்லாம் கொஞ்சம் அனுபவ ரீதியிலையும் நீங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். இது பார்த்தீங்கன்னா கடல் எண்ணெய். இது போன்ற தேவைகளுக்கு
நீங்கள் நம்மை தொடர்பு கொள்ளலாம். அதுபோக கொப்பரை கொண்டு வர்றவங்களுக்கு தான் இதை நம்ம முக்கியமாக சொல்கிறோம். கொப்பரை கொண்டு வரக்கூடியவர்கள் அந்த கொப்பரையை முதல்ல வந்து விலை கம்மியான்னு பார்க்காதீங்க, தரமானு பாருங்கள். அது நல்லா காய வச்சு கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தால் நம்ம என்ன செய்கிறோம், உங்கள் கண் முன்னாடியே அரைச்சதா இது. நன்றி.